la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் பவன் கல்யாண் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு உடனே வாழ்த்து போடுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிடுவாரு. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு எங்க தலைவருக்கு பிறந்த நாள் அதெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டார். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் தானே அண்ணன் விஜய் கூட வந்து செந்தூரபாண்டி படத்துல நடிச்சு பட்டி தொட்டி எல்லாம் வந்து பரப்பி திரு விஜய் அவர்களை வந்து பாப்புலாரிட்டி ஆக்குனாரு. அதனால அவர் அப்படிதான் வாழ்த்து சொல்லுவார். அவரு ஜோசப் விஜய் அதுதான் நான் சொல்ல வரேன். அதை நம்ம வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. எப்படி நாம் தமிழர் கட்சியும் விஜய் ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். ஆமா, திருமாவளவன் கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது கூட ஏன்னா திருமாவளவன் அண்ணன்ட்ட இருந்துதான் சீமான் அவர்கள் வெளியில வந்தது, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வெளியில வந்தது. அதனால அவங்க வந்து அந்த கூட்டணி கணக்கு கூட போடலாம். அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அது உடனே அவர் ஆயிட்டாரு நானும் ஆயிடுவேன் அப்படின்னா நானும் ஆயிடுவேன்னா ஒரு நிமிஷம். பவன் கல்யாண் யாரு கூட கூட்டணி வச்சிருந்தார்? யாரு கூட கூட்டணி வச்சிருந்தாரு? அப்புறம் சார் தனியா ஒண்ணு நின்று அவர் வரலையா சார்? ஒரு பெரிய கட்சியோட தானே கூட்டணி வந்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு உள்ள வந்து அவர் வந்து தேர்தலை சந்திக்கும் போது அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு எல்லா கட்சியும் வந்து சேர்ந்துருவாங்க. அதுல முக்கியமா தேமுதிகவும் இருக்கும். நடக்கவே நடக்காத பத்தி போட்டு பேசிக்கிட்டு இந்த கவுண்டிங் போகும்போதே பார்த்தா மீம்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனடா கவுண்டிங், இதனடா லீடிங். எங்க தலைவர் விஜய் வந்து இறங்கும் போது பாடுறா 1 ஹவர்ல 1 மில்லியன் ஓட்டு வரும். சமூக பாண்டியனோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து விஜய் வர போறதா நானே வந்து முடிவு பண்ணி நானே வரேன்னு சொல்லலாம். அதுக்கு பிராயசித்தமா நம்ம இவருக்கு ஒரு உதவி செய்யலாமான்னு கூட நினைக்கலாம். அது நமக்கு கையில இல்ல. நீங்க போவீங்களா சார் ஆடியோ லான்ச்சுக்கு? நிச்சயமா போவோம். எங்க தலைவர் புள்ளல. ஓகே, அது வந்தா விஜய் சார் வந்தா சார் வணக்கம் சார் சொல்லுவாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் மற்றும் தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜேந்திரன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் சார். ஆகாயம் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். விஜய் அவர்கள் இப்போ வந்துட்டு எந்த விஷயத்துக்குமே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதோ, இப்போ பாஜகவும் சரி காங்கிரஸுக்கும் சரி பெரிய அளவில் வாழ்த்து தெரிவிக்கல, திமுகவுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கல. ஆனால் பவன் கல்யாண் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு உடனே வாழ்த்து போடுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து இப்போ 25 ஆண்டு காலம் கழித்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். திருமாவளவன் பிறந்தநாளுக்கும் வாழ்த்து தெரிவித்த ஒருத்தர். அதுக்கு கீழே பார்த்தா நாம் தமிழர் கட்சி வந்து 8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அவங்களும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஒரு குறிப்பிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து தெரிவிக்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் எப்போதுமே அப்படித்தான். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிடுவார். ஏன்னா இப்போ பிறந்தநாள் 17 ஆகஸ்ட் நான் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து எங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் அதெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டார். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் தானே அண்ணன் விஜய் கூட வந்து செந்தூரபாண்டி படத்தில் நடித்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து பரப்பி திரு விஜய் அவர்களை வந்து பாப்புலாரிட்டி ஆக்குனாரு. அதனால் அவர் அப்படி தான் வாழ்த்து சொல்லுவார். அவர் திரும்ப வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் ஒரு சக நடிகர் அதை அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருக்கலாம். சார் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பவன் கல்யாண் வந்து வரும்போது இவரெல்லாம் ஜெயிக்க மாட்டார், நடிகர் எப்படி வந்து நாடாள முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு பவன் கல்யாண் வந்தோன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு கார்லலாம் உட்காந்துட்டு மாசா போகும்போது இவர் சினிமா காட்டிட்டு இருக்காரு, இவர் எப்படி வந்துட்டு நாடாள முடியும்னு சொன்னது. இது மாறி இன்னைக்கு இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்காரு, வலுவான ஒரு இதில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது வந்து சொல்லாமல் சொல்கிறவரோ விஜய், அதாவது பார்த்தீங்களா அங்கே அதே மாதிரி இங்கே நடக்கும்னு சொல்கிறாரா? ஓ, நீ அதை கேட்க வர்றீங்க, அப்படி கேட்க வர்றீங்க? இல்லை முதல்ல அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவீங்களா? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அது வந்து அண்ணன் திருமாவளவனை வந்து சில காரணங்களுக்காக அவரை வந்து பண்ணலாம். அது என்ன சில அது 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 வந்து அது நம்ம வந்து ஜோசப் விஜய் அதுதான் நான் சொல்ல வரேன். அதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அதில் சில விஷயங்கள் அதில் இருக்கு. அதுக்காக அவர்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லலாம். அண்ணன் சீமான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே திரு விஜய் சார் அவர்களுக்கு வந்து ஃபேவராகவே குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு விஜய் சாருக்காக முதல்ல ஒரு குரல் கொடுக்கறது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். இப்போ ஃபியூச்சரில் இவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை நம்ம இவங்களெல்லாம் வந்து சொல்லிட்டு இவங்களெல்லாம் இது பண்ணிட்டா நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாமே அப்படிங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி நாம் தமிழர் கட்சியும் விஜய் ஒரு கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி. ஆமாம், திருமாவளவன் கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது கூட ஏன்னா திருமாவளவன் அண்ணன்ட்ட இருந்து தான் சீமான் அவர்கள் வெளியில் வந்தது, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வெளியில் வந்தது. அதனால் அவங்க வந்து அந்த கூட்டணி கணக்கு கூட போடலாம். அது ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம், சீமான் அண்ணன் அவர்களுக்கு வந்து யாராக இருந்தாலுமே அது வாழ்த்து சொல்லணும்.
ஏன்னா நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பணம் கொடுக்காமலே வந்து அப்போ அண்ணாமலை அண்ணனே ஒத்துக்கிறாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னா அண்ணனே ஒத்துக்கிறாரு. அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, பணம்லாம் கொடுக்காமலே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா பெரிய, அப்போ நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, நீங்களே வெளிப்படையாக ஒத்துக்கிறீங்க. அப்போ அது அந்த சின்னம் கூட 3 நாளில் தான் 4 நாளில் தான் வெளியே தெரியுது. அந்த மைக்குங்கிற ஒரு சின்னம் கூட, சின்னம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லி அவர் அடிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ஓட்டு வாங்கினது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது அவர் எஃபர்ட்டு, அவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் இப்போ போல்டாகவே சொல்லியிருக்காரா, அடுத்த தேர்தலில் நான் அவ்வளோ பேரும் யூத்தை தான் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்கிறாரா? 234 தொகுதியிலையும் நான் யூத்தை தான் நிற்க வைக்க போகிறேன்னு சொல்கிறாரா? பாதி லேடிஸு பாதி ஜென்ஸ் அவர் தானே விடுறாரு. எந்த விஜய் கூட கூட்டணி வைக்க போறாருன்னு எடுத்துக்கலாமா? அது நம்ம கையில் கிடையாது. அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும், காலம் முடிவு பண்ணணும். அது என்ன வேணாலும் நடக்கலாம் சார். இப்போது நம்ம இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் நைட்டு படுத்துட்டு காலைல எந்திரிப்பேனாங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் 2 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அது காலத்தின் கட்டாயம் அப்படி இருந்து அந்த தலைவர்கள் ஒன்று சேர்றதுன்னா அது வாய்ப்பு இருக்கலாம். சரி, ஓகே. இந்த வாழ்த்துக்கு சொல்லிட்டீங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பவன் கல்யாணுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கணும் சார்? பவன் கல்யாண் அவருடைய நண்பராக இருக்கலாம் சார். இவர் ஹைதராபாத் போய் அடிக்கடி ஷூட்டிங் போவார். பக்கத்து ஃப்ளோரில் அவர் வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பார், ஒன்றா நடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் அவர் இருந்திருப்பார், இங்கே இருந்திருப்பார், ஒன்றா டிஃபன் சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. சார் அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லல என்ன தப்பு இருக்குது? அது உடனே அவர் ஆயிட்டாரு நானும் ஆயிடுவேன் அப்படின்னா திருப்பி சார் நானும் ஆயிடுவேன்னா ஒரு நிமிஷம். பவன் கல்யாண் யாரு கூட கூட்டணி வச்சிருந்தார்? யார் கூட கூட்டணி வச்சிருந்தாரு? தெலுங்கு தேசம். அப்புறம் சார் தனியாக ஒன்று நின்று அவர் வரலையா சார்? ஒரு பெரிய கட்சியோட தானே கூட்டணி வந்திருக்கிறாரு. நீங்கள் அப்படி அதை மறைமுகமாக நம்ம எடுத்துனா, அப்போ நீங்கள் மாபெரும் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சு வரப்போறீங்களா? நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு நான் வந்து இப்போ ஆன்சர் அது சொல்கிறேன். அவர் அப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சார், அதனால் வந்து அவர் வந்தார். அவர் தனியாக நின்று இப்போ வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பிஜேபி, தெலுங்கு தேசம் இவரெல்லாம் வந்து சேர்ந்து தானே வந்திருக்காங்க. தனியாக நின்று வந்தாரா? இல்லையே. இல்லை, அந்த மாதிரி வருவாரோ வேணும், அது வரும்போது பார்க்கலாம். ஓகே. அடுத்தது அத்தைக்கு மீசை முளைச்சா அத்தைக்கு மீசை முளைக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஓகே. இப்போ வந்து யாத்திரை, அதாவது பாத யாத்திரை போவாங்க சொல்லுவாங்க இல்லையா? வேணா இப்போ வந்துட்டு பாரத் யாத்திரை இப்போ போனார்ல, என் மக்கள் என் மண்ணுன்னு இவர் போனார். ஆமாம், இந்த மாதிரி போகும்போது அதில் சக்ஸஸ் ஆனதை பார்த்தா காங்கிரஸில் வந்துட்டு முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சது காரணம் வந்து அந்த யாத்திரை தான். அதே மாதிரி விஜய் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது சாத்தியமாகுமா சார்? அதாவது காங்கிரஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனது பாரத் யாத்திரை மட்டுமே காரணம் கிடையாது. புரியுதுங்களா? 99 சீட் எடுத்திருக்காங்க. போன வாட்டி 36 சீட் எடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு 66 சீட்டு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறாங்க. இப்போ முந்தா நாள் ஒருத்தர் மகாராஷ்டிராவில் ஒருத்தர் சேர்ந்து இப்போ வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க, 100 அடிச்சிட்டாங்க. டெண்டுல்கர் 100 அடித்த மாதிரி. ஓகே, புரியுதுங்களா? அன்றைக்கி கூட என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, காங்கிரஸ் இது பண்ணிட்டாங்க, பிஜேபி பண்ணிட்டாங்க அப்படின்னா. அப்போ நான் கூட சொன்னேன், தெளிவாக சொன்னேன், யாருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா எந்த கட்சி அதிகமான சீட்டு வாங்கியிருக்கோ அதை தான் ஜனாதிபதி அழைப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர், ப்ரோட்டோக்கால். அதுதான். அப்போ பிஜேபியை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் 10 நாளோ 15 நாளோ கொடுத்து மெஜாரிட்டி காட்ட சொல்லுவாங்க. இதுதான். இப்போ கூட நிறையா சொல்கிறாங்க, தெலுங்கு தேசமும் இவர் வந்துட்டு பீகார் நிதிஷும் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. நெருக்கடி கொடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோ, சம்மந்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ வேணும்னு கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட இப்போ 240 சொச்சம் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 எம்பி வேணும். இவங்ககிட்டையும் கேட்டு வாங்கி அதை இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஆந்திராவில் இனிமேல் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அது அந்த ஸ்டேட்டுக்கு நல்லது. ஓகே. இப்போ அதை கெடுத்துட்டாங்க திமுக, பிஜேபியும் கெடுத்துட்டு 40 எம்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதான் எதிர்கட்சியாக இருக்கும். கேள்வி தானே சார் கேட்க. என்ன பெனிஃபிட் உங்களால் கொண்டு வர முடியும்? உங்களுடைய அந்த நிதிக்கு மேலே உங்களால் மேத்ததை கொண்டு வர முடியுமா? 38 எம்பியை வச்சு நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? என்ன செஞ்சீங்க நீங்கள்? 38 எம்பியை கடந்த 5 வருஷம் வச்சுருந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருந்து நீங்கள் 40 எம்பி உங்கள் கையில் இருந்து நீங்கள் இதில் வந்து ஒரு 3 அமைச்சர் 5 அமைச்சர் வந்திருந்தால் அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் வரும். சரி, இது மக்கள் லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ என்னென்னா ஆந்திராவில் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பீகாரில் நிதிஷ் அவர்களும் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ சிறப்பு அந்தஸ்து வாங்கிக்கலாம், சிறப்பு பொருளாதாரத்தை வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? எல்லாமே பெனிஃபிட், எல்லாமே பெனிஃபிட், எல்லா விஷயங்களுமே வந்து பெனிஃபிட் நம்ம வாங்கிக்கலாம்.
பட் தமிழ்நாடுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ திருச்சூரில் முதல்ல கால் பதிச்சிருக்காரு நம்ம சக கலைஞர், திரைப்பட கலைஞர், நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள். அவர் மத்திய அமைச்சராக கூட ஆகலாம். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஸ்டேட்டுக்கு நிறையா கொண்டு வருவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் குமாரசாமி சார் இருக்கிறாரு. நீங்கள் விட்டா திமுக பாஜக கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. அப்படி நான் சொல்ல வரலைங்க, அப்படி சொல்ல வரல. பிஜேபி, அண்ணா திமுக இவங்கெல்லாம் கூட்டணி வச்சிருந்தா ஒரு 20 MP வந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். சுற்றி வளைச்சு அங்கே தான் நான் அப்படி சொல்ல வரேன். இப்போ குமாரசாமி இப்போ வந்து இவங்க கூட இருக்கிறாங்க, பிஜேபியோட இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஏதாவது 1-2 போர்ட்ஃபோலியோ வாங்குவார். அப்போ கர்நாடகா நல்லா இருக்கும், இந்த பக்கம் ஆந்திரா நல்லா இருக்கும், இந்த பக்கம் கேரளா நல்லா இருக்கும். எல்லாம் அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். பட் தமிழ்நாடுக்கு நம்ம வந்து போராடி நம்ம கேட்டு வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அதுதான் காங்கிரஸ் வரும்னு நினைச்சாங்க, வரல. அது வந்து அதுக்கு நீங்கள் சொன்னீங்களா, பாரத் யாத்திரை மட்டுமே காரணம் கிடையாது. அது மோடியோட எதிர்ப்பு, திரு மோடியோட அவர்களுடைய எதிர்ப்பும் ஒரு. திமுகவில் வாங்கின அந்த 40 சீட்டுமே திமுக வந்து ஜெயிச்சு ஒரு பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்றாங்களே, இதுக்கு முழுக்க காரணம் வந்து மோடி எதிர்ப்பு மட்டும்தானா? மோடி எதிர்ப்பும் இங்கே கூட்டணிகள் சிதறி கிடந்ததுன்னு அது இந்த ரெண்டும் தான். ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு கொடுத்த அந்த நல்ல விஷயங்களுக்காகத்தான் எங்களுக்கு இந்த 40 சீட்டும் கிடைச்சதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறார். நேற்று இன்னைக்கே பேட்டி கொடுத்தாரு. அது உண்மையிலே வந்து என்னென்னா, அந்த மோடி எதிர்ப்பலை ப்ளஸ் இந்த பக்கம் சரியான கூட்டணி இல்லாதது ப்ளஸ் மக்களுடைய கவனிப்பு. அந்த மக்கள் கவனிப்பு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. மக்கள் கவனிப்பு இருந்துச்சு, அது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஓகே. அப்படி பார்த்தா பாஜக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு நினைச்சும் போது பாஜக அவர் தான் 11% ஓட்டு எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்களேங்க. எடுத்துட்டாங்க சார். 11% பிஜேபி மட்டுமாங்க சார் எடுத்தது? கூட எத்தனை கட்சி இருக்குங்க? இப்போ கூட வந்து பாமக இருக்கு, பிஜேபி தனியாக வந்துட்டு ஓகே முன்னாடியோட இப்போ அதிகமாக தான் ஓட்டு வாங்கிதான் சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையோட தீராத முயற்சி, தீராத உழைப்பினால வாங்கிதான் சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு பக்கம் வளர்ந்துருக்க தான் செய்யுது. அதில் வந்து நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அது வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, 5% வளர்ந்துருக்குறா, 4% வளர்ந்துருக்குதா, இல்லை 3.5 வளர்ந்துருக்குதா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ பிஜேபி தனியாக நின்றுருந்தால் நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாமக எல்லாமே இருந்தாங்கல்ல. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருந்தார், இந்த பக்கம் அமமுக டிடிவி அண்ணன் இருந்தார், அந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். 4 OPS 5 OPS வேறு ராமநாதபுரத்தில் இருந்தாங்க. ஏன்னா அதில் வேறு போட்டாங்க, எல்லா ஓபிஎஸும் டெபாசிட் போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வச்சு நம்ம வந்து பர்சன்டேஜை கால்குலேஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து ஆனால் வளர்ச்சி இருக்குது. இப்போது அது மாற்றுக்கிறதே கிடையாது. திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே பிஜேபி வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் பணம் கொடுக்காமலே ஓட்டு இவ்வளோ வாங்கியிருக்காரு, அவரே சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ கூட்டணியோட பலத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து உள்ளே வந்து அவர் வந்து தேர்தலை சந்திக்கும் போது அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு எல்லா கட்சியும் வந்து சேர்ந்துருவாங்க, அதில் முக்கியமாக தேமுதிகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு கற்பனையாக வச்சுக்கலாம், ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார் விஜய் அவர்கள்? புரியலை நீங்கள் சொல்கிறது. தேமுதிகவும் வெற்றி கழகம் ஒன்றா சேருதுன்னு வைங்க, ஒரு கணக்குக்கு ஒன்றா சேர போறாங்க. அதாவது ஒரு மீம்ல பார்த்தேன் சார் நான், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா கட்சியும் வந்து விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய ஓட்டை பார்த்துட்டு பயந்து வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதுல தேமுதிகவும் இருந்துச்சு. ஒருவேளை அப்படி சேர்ந்துச்சுன்னா பிசி ராஜேந்திரனுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார் விஜய்? இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிடலாம், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிடலாம் சார். கட்சி ஆரம்பித்து 18 வருஷம் முடிஞ்சு 19 வருஷம் ஆயிடுச்சு சார், புரியுதுங்களா? தேமுதிக வந்து 18 முடிஞ்சு 19 வருஷம் ஆயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி வருதாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேருவாங்க சார். அவங்க சேருவாங்க சார். இப்போ நாங்கள் கூட்டணி வரலாம் சார். அதனால கட்சியை வந்து மெர்ஜ் ஆகுறது நாங்கள் என்ன அண்ணன் சரத்குமார் மாதிரி விருதுநர் எனக்கு கூட என் கட்சியை நீ வச்சுக்கின்னு அப்படியே போவாங்க? அதுக்காக இப்போ எங்கள் அந்நியார் கஷ்டப்பட்டு வந்து இப்போ பொதுச் செயலாளர் ஆகிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க நடத்த தான் செய்வாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் வந்து தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்கிறானுங்க. அதனால் வந்து அதை வந்து அப்படி ஈஸியாக வந்து கலைச்சிட்டு வந்து இந்த கட்சியை கொண்டு போய் அங்கே போய் மெர்ஜிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து அவர் திரு எம்ஜிஆர் மாதிரி கிடையாது அவர், புரியுதுங்களா? அவர் நிரூபிக்கவே இல்லை. நிரூபிக்காமல் நம்ம போய் கட்சியை மெர்ஜ் ஆகிட்டுலாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணுங்கள். அதுவே வேணான்றீங்க? ஆமாம், இது நடக்கவே நடக்காது. நடக்காத பற்றி போட்டு பேசிக்கிட்டு என்ன, கூட்டணி கூட வாய்ப்பு இல்லை. கூட்டணி வரலாம், அது வேற விஷயம் சார். கூட்டணிங்கிறது வேற, கட்சியை மெர்ஜ் பண்ணுறது வேற.
கூட்டணி எப்போ வேணாலும் எது வேணாலும் யார் கூட வேணாலும் போவாங்க சார் அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு நமக்கு அண்ணன் கவுண்டமணி சொன்ன மாதிரி தான். புரியுதுங்களா? அதனால வந்து இப்போ இந்த விஜய் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா கொள்கை சொல்லலை, கோட்பாடு சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாப்புல, அந்த அறிக்கையில் போய் படித்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட திராவிட கொள்கையோட சேர்ந்து வர மாதிரி தான் இருக்குது, மக்கள் நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த கவுண்டிங் போகும்போதே பார்த்தா மீமில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனடா கவுண்டிங், இதனடா லீடிங், எங்கள் தலைவர் விஜய் வந்து இறங்கும் போது பாடுறா 1 ஹவரில் 1 மில்லியன் ஓட்டு விழும்பாரு, 2 ஹவர்ஸில் பாரு இது, அதாவது அதிக ஓட்டு வாங்கின கேண்டிடேட்ன்ற சாதனையை படைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. பாரியா அடுத்து எங்கள் ஆள் தான் ஐயா பிரைம் மினிஸ்டரும்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட வேண்டியது தான். முதல்ல நீங்கள் வந்து ஒரு சட்டசபையில் தொகுதியில் நின்று முதல்ல எம்எல்ஏ ஆகுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லா கட்சி தலைவர்களையும் எல்லா கட்சியும் சந்திச்சுட்டு நீங்கள் முதல்ல எம்எல்ஏ ஆகுங்க, அதை மற்றதை பற்றி பேசலாம். 1 ஹவரில் அவரெல்லாம் பாராட்டுமேங்க சார். பேசுறது யார் வேணாலும் பேசலாம் சார். ஓட்டு பயங்கரமாக பிரியும்லாம் சொல்கிறாங்களே சார். அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாகிட்டு இருக்கு. இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அடுத்த தலைமுறை எல்லாமே வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் அது அவர் ஃப்ரெஷர் ஓட்டர்ஸை எய்ம் பண்ணுறாரு. அது ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெஷர் ஓட்டர்ஸ் வந்து சீமான் அண்ணனுக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் ஓரளவு டைவர்ட் ஆகி போய் அண்ணாமலைக்கும் ஃப்ரெஷர் ஓட்டர்ஸ் போகுது. ஓகே, அதனால் இவர் வந்து அதையெல்லாம் மீறி அவர் வரணும். ப்ளஸ் இப்போ கூட சொல்கிறாங்க அவர் திரும்ப நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, இப்போ நேற்று முன்னால கூட ஒரு இதில் வந்து நான் பார்த்தேன், அவர் திரும்பவும் கன்டினியூ பண்ண போகிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்முலாவை, ரஜினி சார் ஃபார்முலாவை டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரோ போல. ரஜினி சார் அப்படி தான் வர்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போது சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி இவர் அப்படி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இப்போ எனக்கு வருது. இப்போ வருது. ஏன்னா ரஜினி சார் ஒரு இது கூட இல்லையே சார், இவருக்கு லெட்டர் பேட்லாம் போட்டார். அது லெட்டர் பேட்லாம் போடலாம். தமிழக வெற்றி லெட்டர் பேட் போட்டால் நம்ம என்ன அரசியலுக்கு வரணும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன சட்டமாக இருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தானே சார் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நடிகர் விஜய்ன்றது மாறி சார். இப்போ நடிகர் தான் சார். அவர் வரட்டும் சார், நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வரட்டும் சார். ஓகே, நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பற்றி பேசலாம், அதை பற்றி சொல்லலாம். அதனால் நான் வந்து சினிமாவில் வந்து மோனாப்புள்ளி, அதனால் நான் தான் அரசியலில் மோனாப்புள்ளிலாம் வந்து பண்ண முடியாதவர்னா அது திரு எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆருக்கே கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகிப்போச்சு அரசியல் அனுபவம். 27 வருஷம் அங்கேருந்து 1972 கட்சி ஆரம்பித்து 77 தான் ஆட்சியை பிடிச்சார். 32 வருஷம் ஆச்சு அவருக்கு அனுபவம். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 10 வருஷம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சீமானெல்லாம் எவ்வளோ அனுபவம் ஆகிப்போச்சு. சாதாரண விஷயமா? ஏங்க, அரசியலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, எனக்கு வந்து இவ்வளோ பூத் இருக்குது, இத்தனை ரவுண்ட் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து விஜய் சாரோட கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? ஒரு அனுபவம் எலெக்ஷன் உள்ளே போனால் தானே அது தெரியும். ஓகே, புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. பூத்தில் போய் நம்ம அங்கே போய் கவுண்டிங் அப்போ நம்ம உட்காரப்போ எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்கும். அதில் எவ்வளவு எதுக்காக அவன் டிலே பண்ணுறான், இவன் வந்து மேனுவலாக எங்கே பண்ணுறான், ஆன்லைனில் என்ன பண்ணுறான், பத்திரிகைக்காரெல்லாம் அங்கே போராடி இருக்கிறான். எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் தர முடியும். இவங்க வந்து ஆன்லைனில் ஆப்பில் பண்ணிட்டோங்கிறாங்க. இவங்க ஆன்லைனில் ஆப்பில் வர்றதுக்கும் மேனுவலாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பத்திரிகைக்காரன் சொல்கிறான் விருதுநகரில் சொல்கிறான், சார் அங்கே மேனுவலில் கூட்டி போடுற அந்த இதுக்கும் ஆன்லைனில் இவங்க வந்து அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார், ஓட்டு வித்தியாசம் இருக்குது சார்ங்கிறான். அப்போ எதை வந்து நம்ப சொல்கிறீங்க நீங்கள்? ஏன் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் அப்படி நடக்குது? இதெல்லாம் விஜயில் கட்சியில் இருக்கணும் யாரும் தெரியாதுன்றீங்களா? நிச்சயமாக தெரியாதுங்க. இதெல்லாம் அனுபவங்க சார். இதெல்லாம் எடுத்தோன்னே எப்படி சார் தெரியும்? சார் எதிர்கட்சி அளவுக்கு பேசுகிறாங்களே சார். ஒருவேளை ஜெயிப்பரில் எதிர்கட்சியாக உட்காருவாரெலாம் சொல்கிறாங்களே சார். என் வாயை கிளறீங்க நீங்கள். சரி வரட்டும், வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து வரட்டுமே. எங்கள் தலைவர் எப்படி எதிர்கட்சி தலைவனாகிறாரு சார்? அதெல்லாம் வந்து சார் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு திறமை இருக்குது. கேப்டனோட திறமை வேறு, திரு விஜய் சாரோட திறமை வேறு, ஓகே, அவருடைய அணுகுமுறை வேறு, இவருடைய அணுகுமுறை வேறு. அவருடைய இது என்ன சொல்கிறது, அவர் இதை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் பட் அவர் வந்து பானான் ப்ராட்லேயே வந்து கொடுக்குற தன்மை உள்ள ஆள். இவர் இப்போ தான் வந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்பத்தில் பண்ணலையே அவர். பட் கேப்டன் சின்ன வயசுலேருந்து அதை பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஆனால் ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சண்முக பாண்டியனோட படத்தோட ஆடி லான்ச்சுக்கு வந்து விஜய் வரப்போகிறதா, நானே வந்து முடிவு பண்ணி நானே வரேன்னு சொல்கிறாங்களே சார், உண்மையாது? நானும் அதே மாதிரி தான் இதில் தான் பார்த்தேன், நான் மீடியாவில் தான் பார்த்தேன். பட் வந்தால் நல்ல விஷயம் தானே, ஒரு ப்ரொமோஷன் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா அவர் வந்து நினைக்கலாம், நம்ம திரு கேப்டன் அவர்கள் நமக்கு ஒரு உதவி செஞ்சார், அதுக்கு பிராயசித்தமாக நம்ம இவருக்கு ஒரு உதவி செய்யலாமான்னு கூட நினைக்கலாம். அது நமக்கு கையில் இல்லை. அது நீங்கள் போவீங்களா சார் ஆடியோ லான்ச்சுக்கு? நிச்சயமாக போவோம். எங்கள் தலைவர் பிள்ளைல்ல. ஓகே,
அது வந்தால் விஜய் சார் வந்தால் சார் வணக்கம் சார் சொல்லுவேன். சுவாரஸ்யமான ஒரு ஃபோட்டோவை பார்க்கணும் ஆசையாக இருக்கு. விஜய் சாருக்கு வணக்கம் வைக்கணும், விஜய் சாருக்கு பார்த்து வணக்கம் வைக்கணும். இதில் தப்பே கிடையாது. நாம உண்மையை தான் பேசுகிறோம், வெட்டு ஒன்று துண்டுன்னு கரெக்டாக தான் பேசுகிறோம். ஓகே, அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக பார்க்கலாமா சார்? அது ஏங்க இப்போ வந்து விஜய் சார் படத்தில் நடிக்கிற கூட்டம் நான் என்ன போக மாட்டேன்னா இருக்கேன். ஓகே, போவேன், மீசை எடுத்து நடிங்கன்னு சொன்னால் நடிக்க மாட்டேன். கண்டிப்பா நாங்களாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் அந்த போட்டோக்கு மட்டும்தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. நிறைய விஷயங்கள் பேசணும் சார். வழக்கம் போல வந்துட்டு எதுக்கும் பயப்படாம நேர்மையான தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. முன்னேற்றத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிறிஸ்டி அவர்களே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். வணக்கம். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.